வள்ளி, ஏண்டி இப்படி நிக்கிற? ₹100 நோட்டு பண்ணையாரெல்லாம் வச்சிருப்பாரு. உனக்கே அது இத அவன்தான் கொடுத்தான். உனக்கு எதுக்கு கொடுத்தாரு? என்ன என்ன செல்லா காசு ஆக்கிட்டா. வள்ளி, நீ என்னடி சொல்ற? இத காட்டி ஊரையே ஏமாத்திட்டு இருந்தான். இன்னைக்கு என்னையே ஏமாத்திட்டு ஏன் அப்படி கத்துன? புது நெல்லு குத்தி மல்லிய போட்டம் பொங்கி சாமிக்கு படைக்கலான்னு வச்சிருந்தேன். நாய் வந்து வாய் வச்சிருச்சடி, வாய் வச்சிருச்சு. அடிச்சு காலை ஒடிக்க வேண்டியதுதானே? முடியலையே முடியலையே, நம்மால எதுவும் முடியலையே. வள்ளி, வள்ளி, என்னடி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? போக வேண்டிய இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிறகடிச்சு பறக்க வேண்டிய சிட்டுக்குருவி நீ வானத்தை பாக்குற, நான் பூமியைத்தான் பார்க்கணும். ஏமா? நான் போக வேண்டிய இடம் அதானே. என் சிறகு ஒடிஞ்சு போச்சு வள்ளி. உனக்கு என்னமா குறை? என் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களோட வேத மந்திரங்களோட இருக்கும்னு நினைச்சேன். எல்லாம் வெத்து ஒலிகளா ஆயிடுச்சு. பைரம் என்னை ஏத்துக்கல. என்னால வாங்க முடியாத அவர் மனச ஏழை பெண் ஒருத்தி வாங்கிட்டாளாம். இந்த பணக்காரிக்கு நேர்ந்த பரிதாபத்தை பாத்தியா? அழாதடி, அந்த திருடி நீதான் அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ ஏண்டி என்கிட்ட உண்மையை சொல்லல? அவர் மேல எனக்கு இருந்த காதல ஏண்டி அப்படி வளர்த்த? அவருக்காக நீ காத்திருந்த. உண்மைய சொன்னா நெஞ்சு தாங்காதுன்னு தான்மா போய் சொன்ன. என்ன மன்னிச்சிருமா. எத்தனை காலத்துக்கு தான் உண்மையை ஒளிச்சு வைக்க முடியும்? இதோ வெளியாயிடுச்ச. அவருக்காக நான் பை சுமந்தேன், பட்டி கிடந்த, படிப்பை விட்ட, பெத்த தகப்பனோட பேசாம இருந்த. ஆனாலும் அவர் எனக்கு கிடைக்கல. பூஜை செய்யற எல்லாருக்கும் வரம் கிடைக்கும். அது என் துரதிஷ்டம். இல்லம்மா, அத நீதான் கட்டிக்கணும். என்னால அது கட்டிக்க முடியாது. எஜமானியாச்சு என்ன விட்டு கொடுக்கறியா? அவரை கொடுக்க நீ யாரு? வாங்கிக்கதான் நான் யாரு? அவருல இஷ்டப்படணும். அந்தஸ்துல நான் உனக்கு எஜமானி ஆனாலும் அதிர்ஷ்டத்துல நீ அவருக்கு எஜமானி ஆயிட்ட. கொடுத்து வச்சவன் அவரோட சந்தோஷமா வாழணும். கிடைக்க முடியாத புருஷன் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பாவி சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டான். அவமானப்பட்டுனா நாசிங்கப்பட்டுட்டான். சொக்கலிங்கம், வைரம் நில்லுப்பா. எங்க எப்படி போற?
அந்த பண்ணையார கண்ணன் துண்டமா வெட்ட போறேன். என்னப்பா பண்ண? அந்த அப்பாவி பொண்ணு வள்ளிய அலங்கோலப்படுத்திட்டான். அவன் தலைய ஒரே சீவா சீவி. ஆத்திர அறிவுக்கு சத்து. பண்ணையார வெட்டினா என்ன ஆகும்? குத்தம் பண்ணேன்னு உன்னை கொண்டு போயிடுவாங்க. குத்தம் பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்காக நீ ஏப்பா தண்டனை அனுபவிக்கணும்? பஞ்சாயத்தை கூட்டு, நாங்க தண்டனை கொடுக்குறோம். இந்த பார் சரசம்மா, தின்ன சொத்துக்கு வெஞ்சனம் தேவையில்லை. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, இனி நடக்க வேண்டியதை பாரு. எதையும் யோசனை பண்ணாத, சரின்னு சொல்லு. நாளன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறதா இருக்கிறாங்க. பஞ்சாயத்துக்கு நீ வராத. இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சினா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை தள்ளுபடி பண்ணிடுற. வள்ளியை என் மக மாதிரி நினைச்சு நானே அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். ஏய்யா, ஓ மகளை இப்படி பண்ணிட்டு தான் கல்யாணம் கட்டி கொடுப்பியா? அடச்சே, நீயே ஒரு மனுஷனாட்டா. வந்துருங்க, போயிடலாம். ஏன் அனாவசியமா நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா விசாரணை ஆரம்பிக்க வேண்டியதானே? பிரதிவாதி வந்தாச்சு, பாதி வந்ததும் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அப்ப நீங்க மெதுவா விசாரணை நடத்துங்க. எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்படி போனா எப்படி? தாரணைக்கு ரொம்ப வேண்டியவராச்சு நீங்க. நான் என்ன சாட்சியா? பிரதிவாதியே நீங்க தான். குத்தச்சாட்டு உங்க பேர்ல தான் பண்ணையார். எம்எல்ஏயா? எவன் குத்தம் சாட்டினவன்? என்ன குத்தம் பண்ண நானு? நான் தான் குத்தம் சுமத்துறேன். உன் பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வள்ளிய பலாத்காரம் பண்ணி நீ கெடுத்திருக்க. பாய கழுவிடா. நீ அந்த சேரி குட்டியுமா சேர்ந்து மலையடி வரத்துல அடிச்ச போட்டோம் ஊரே நாரி கிடக்கு. அதை மறைக்கிறதுக்கு என் பேர்ல படிப்போம். ஒரு பய நம்ப மாட்டான். சொல்ல வேண்டியவங்க சொன்னா நம்ப வேண்டியவங்க நம்புவாங்க. வள்ளிய கூட்டியார ஆரம்பிச்சிருக்கேன். வந்ததும் அவகிட்ட பேசி பாரு. வள்ளி என்னடா வள்ளி? தேவானியா வரட்டும்டா. ஏன் அந்த முருகனும் சேர்ந்து வரட்டுமே? சேர்ந்து வரட்டுமே. எனக்கு என்னடா பயம்? நான் தப்பு பண்ணதுல பயப்படணும். ஐயா, 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 என் மகளை காணலையே, என் மகன் வள்ளிய காணலையே. என்னது, வள்ளிய காணுமா? ஆமாப்பா, நான் ஒரு வேலையா போயிருந்து திரும்பி வரும்போது அவளை காணல. எங்கேயாச்சும் குளிக்க போயிருப்பா, வந்துருவான்னு இருந்து ரொம்ப நேராயும் வரல. எங்கேலாமோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. என் மகன் எங்க போனானோ, என்ன ஆனானோ, எந்த பாவி அவளை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கானோ தெரியலையே. இத கேட்க யாருமே இல்லையா அந்த ஊர்ல? வள்ளி காணாம போன காரணம் ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு பஞ்சாயத்து கூட போகுது. நேத்தே அவ காணாம போயிட்டா. புரியல? என்னங்கடா இது? என்னமோ நான் தான் அவளை எடுத்துக்கிட்டு போறது மாதிரில பேசுறான் இவன். அதுல சந்தேகம் வேறயா? நேத்திக்கு நானும் தானே உங்களோட திருவிழாவில் இருந்தேன். நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஐயா இருந்ததை நான் தான் பார்த்தேன். நீ கடத்தினாதானா? உன்னுடைய ஆளுங்க கடத்திருப்பாங்க. ஆதாரம் இல்லாம அபாண்டமா பேசாத பையன், அது தப்பு. ஆதாரம் தானே தேடி கொண்டாடுறேன். அப்படின்னு ஆதாரத்தோட வரும்போது அக்கிரமம் பண்ண அந்த பாவிக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு இப்பவே யோசனை பண்ணி வைங்க. இது நியாயம். பைரா, நீ ஆதாரத்தோட வந்து நிரூபி. அப்படி வந்து சொல்லு. உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். சும்மா வந்து சொன்ன முறைய பேத்து விடுவேன். பஞ்சாயத்து இப்ப முடியுது. என்ன பைரம், ஏன் இப்படி பண்ணி இழுத்துக்கிட்டு வர்ற? ஆதாரம் கேட்டீங்களே, அதை கொண்டாந்துருக்கேன். வள்ளி எங்க இருக்கான்னு இவனுக்கு தெரியுமா? காட்டுறேங்கிறா. வள்ளி எங்க சொல்லு. பூச்சி, இனிமேலும் தயங்குறதுல பிரயோஜனம் இல்ல. பண்ணையார கடத்த சொன்னாரு, நீ கடத்தன. உன் பேர்ல ஒண்ணும் தப்பு இல்ல. வள்ளி இருக்கிற இடத்த மட்டும் காட்டிடு. வள்ளி வள்ளி இங்கதாங்க இருக்கு. என்னடா இது? காட்டுலயும் மேட்லயும் கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு வீடை எங்க ஒன்னையும் காணும், இங்கதாங்கிற. எங்கடா எங்கடா? வள்ளி